ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சியா சீட்ஸ். ஆமாம், இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா வெயிட் லாஸ் பீரியடில் நான் இதை வந்து ட்ரை பண்ணவே இல்லை. பட் இப்போ வந்து 1 வீக் வந்து இந்த இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். இதோட ரிசல்ட்ஸ் வந்து 1 வீக் அப்புறம் நான் கண்டிப்பாக போடுறேன். டெய்லி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் அப்படின்னு இருக்கேன். இதோட பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரி நானும் நெட்ல நிறைய சர்ச் பண்ணதுல நிறைய ஆர்டிகல்ஸ் படிச்சதுல எனக்கும் ஒரு கிளியர் கட்டான இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சிச்சு. அதை தான் இந்த வீடியோல உங்களுக்கு கூட நான் ஷேர் பண்ண போறேன். யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த சியா சீட் சாப்பிட்றதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரோட்டீன் லெவல் வந்து ஹையா இருக்கு. ஸோ பசி வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும். முக்கியமா பார்த்தீங்கன்னா அந்த கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்ணும். அச்சோ அதை சாப்பிடணும் இதை சாப்பிடணும். அதுவும் ஃபாஸ்டிங் டைம்ல பார்த்தீங்கன்னா எதை பார்த்தாலும் சாப்பிடணும்னு ஒரு ஃபீலிங் இருந்துட்டே இருக்கும். ஸோ அந்த பசியையும் அந்த கிரேவிங்ஸையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த சியா சீட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல ஃபைபர் கண்டென்ட்ஸ் நிறைய இருக்கு. 9.2% கிட்ட இருக்கு. ஸோ இதுல அதிகமான நார்ச்சத்து இருக்கிறதுனால மாவுச்சத்து குறைவா இருக்கு. ஸோ டைஜஷன் ப்ராப்ளம் வராது. டைஜஷனுக்கு ரொம்பவே உதவியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கும் அப்படின்னு கூட சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட், அதாவது நம்ம மீன்ல இருக்கிற ஒமேகா 3 வந்து இதுலயும் அதிகமான லெவல்ல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நமக்கு கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். முக்கியமா நம்மளோட ஹார்ட்டை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கும் நல்லபடியா வச்சுக்கிறதுக்கும் இந்த சியா சீட்ஸ்க்கு பெரும் பங்கு இருக்குன்னு கூட சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா முக்கியமா இந்த வெயிட் லாஸ்க்காக எக்ஸசைஸ், யோகா, அதுக்கப்புறம் ஜிம்முக்கெல்லாம் போய் ஒர்க் அவுட்ஸ் பண்றீங்க அப்படின்னா நம்மளோட எலும்பு எல்லாத்தையும் நல்லா பலமா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுல ஒண்ணு கான்சியஸா நம்ம இருக்கணும் தானே. முக்கியமா அவங்களாம் இதை நிறைய பேர் சாப்பிட்றாங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. போனுக்கு ரொம்ப 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 நல்லது. மைக்ரோ நியூட்ரிஷன் சத்துக்கள் நிறைய வந்து இந்த சியா சீட்ஸ்ல இருக்கு. அதனால நம்ம போனை வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கும் ரொம்பவே உதவியா இருக்குன்னு சொல்றாங்க. இன்சுலின் லெவல் பாத்தீங்கன்னா ஸ்டேபிளா மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பாடியில டாக்ஸின்னு சொல்லக்கூடிய கெட்ட கழிவுகளை வெளியேற்றதுக்கு ஒரு முக்கியமான பங்கு வந்து இந்த சியா சீட்ஸ்க்கு இருக்குன்னு கூட சொல்லியிருக்காங்க. இதுல நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்கிறதுனால நமக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணும். ஸோ கண்டிப்பா வெயிட் லாஸ் பண்றவங்க டெய்லி ஒரு ஸ்பூன் ஊற வச்சு சாப்பிட்றதுனால வெயிட் லாஸ் நல்லாவே ஆகுதுன்னு கூட நமக்கு சொல்லியிருக்காங்க. நம்ம உடம்புல இருக்க செல்ஸ்கள் எல்லாத்தையும் பாதுகாக்குது. இதுல முக்கியமா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால நம்ம வயது முதிர்ந்த தோற்றம் வராம தடுக்குதுன்னு கூட சொல்றாங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா இப்ப ஜென்ஸ் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களோட உடல் உழைப்பும் மன அழுத்தமும் நம்மளோட உடம்ப வந்து சீக்கிரமா முதிர்ச்சி ஆக்குறது அப்படின்னு கூட நிறைய ரிசர்ச்ல வந்திருக்கு. அது எல்லாத்துக்குமே இந்த சியா சீட்ஸ் சாப்பிடுறது மூலியமா நமக்கு அந்த வயது முதிர்ச்சியா இருக்கிற தோற்றத்தை கண்ட்ரோல் பண்ண முடியுதுன்னு கூட சொல்லியிருக்காங்க. இதுல ஊட்டச்சத்துக்கள் நிறைய இருக்கு. லைக் ஃபைபர் பாத்தீங்கன்னா 11% இருக்கு, புரோட்டீன் 4% இருக்கு, ஒமேகா 3 5% இருக்கு, கால்சியம் பாத்தீங்கன்னா 18% இருக்கு. அதனாலதான் அந்த போனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க. 30% மெக்னீசியம், 27% பாஸ்பரஸ் இருக்கிறதுனால பசியை கண்ட்ரோல் பண்ணும். நம்ம உடம்பு வந்து வெயிட் லாஸ்க்கு முக்கியமா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு கூட சொல்றாங்க. இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா சம்மர் டைம்ல இதை சாப்பிடுறதுனால நீர் சத்தை வந்து நம்ம உடம்புல தக்க வைக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சியா சீட்ஸை எடுத்துக்கிறது மூலயமா வாதம், பித்தம் இதெல்லாம் வராம குறைக்கிறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்குன்னு சொல்றாங்க. பிசிஓடி, தைராய்டு, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இந்த மாதிரி ஹார்மோன்ஸ் சம்பந்தமான உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டோ இல்ல டேப்லெட்ஸோ நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய டாக்டர் கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா இந்த சியா சீட்ஸ்லயும் ஒரு ஹார்மோன் சம்பந்தமான ஒரு வேலை வந்து நமக்கு செய்யும். லெவலுக்கு டேப்லெட்டையும் நம்ம ஹார்மோன்ஸ்க்காக நமக்கு டாக்டர் ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்கன்னா அதையும் இதையும் நீங்க சாப்பிட்றது மூலியமா நமக்கு ஏதாவது ஒரு சைடு வேலை செய்யாம இருக்கும் அப்படின்னு கூட சொல்றாங்க. அதனால கண்டிப்பா நீங்க டாக்டர்கிட்ட கேட்டுட்டு எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மித்தபடி நான் வெயிட் லாஸ் மட்டும்தான் பண்றேன், வேற எந்த டேப்லெட்ஸும் நான் எடுத்துக்கல, ஈஸ்ட்ரஜன், ப்ரொஜெஸ்ட்ரான் இந்த மாதிரி எந்த டேப்லெட்டும் எடுக்கல அப்படின்னா தாராளமா இதை சாப்பிடலாம். முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இதை ஊற வச்சுதான் சாப்பிடணும். ஊற வைக்காம சாப்பிட்டீங்க அப்படின்னா வயிறு வந்து உப்பசமாயிரும், வயிறு ரொம்ப உப்பி இருக்கும். அதாவது நீங்க வெயிட் லாஸ்க்கு எவ்வளவுக்கு எவ்வளவு உதவியா இருக்கோ அதே மாதிரி வயிறு ரொம்ப உப்பிரும், கேஸ் ட்ரபிள் ப்ராப்ளம் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஊற வச்சு சாப்பிட்றது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து ரொம்ப நிறைய, அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஃபாலோ பண்றீங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன், இப்படிதான் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகணுமே தவிர ஃபர்ஸ்ட் 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் அந்த மாதிரி சாப்பிட்றத குறைச்சிட்டு
கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வந்து இன்கிரீஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதே மாரி கண்டிப்பா ஊற வச்சு சாப்பிடுங்க. இந்த மாரி சாப்பிட்டீங்க அப்டின்னா, டயரியா ப்ராப்ளம் இந்த மாரி வராம தடுக்கிறதுக்கும் ரொம்பவே உதவியா இருக்கும். இப்ப அந்த சியா சீட்ஸ பத்தின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்திருக்கும்னு நான் நெனைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் போடுங்க. யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறீங்களோ ஒரு ஷேர் பண்ணிடுங்க. இதே மாரி ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல வந்து பார்க்குறேன். டாடா! பாய் பாய். முக்கியமா நம்மளோட சேனல சப்போர்ட் பண்ணிடுங்க. டாடா! பாய் பாய்.